இப்போ 2026 தேர்தலுக்கு நீங்க எல்லாருமே தயாராயிட்டு இருப்பீங்க. முதலமைச்சர் 200 சீட்டுக்கு மேல எடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் உங்களுக்குலாம் வச்சிருக்காரு. பட் கொஞ்சம் இந்த முறை கடினமா இருக்கும் தேர்தல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த முறை கடுமையாலாம் இருக்காதுமா. இருக்கிற தலைவருடைய நலத்திட்ட உதவிகள் இருக்க, மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்கறது, இலவச பேருந்து பயணம், விலையில்லா பேருந்து பயணம், பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு 1000 ரூபாய் செலவு, அதே முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தது. நான் அதே மாதிரி ஒன்றிய அரசு எந்த நிதி நெருக்கடியை உண்டு பண்ணாலும் அதை மீறி அவர் தேர்தல் நேரத்தில் சொன்ன பணிகள், பல இடங்களில் சாலைகள் போடப்பட்டு விட்டது. பல இடங்களுக்கு குடிநீர் திட்டங்கள் இதுவரை குடிநீர் திட்டங்கள் இந்த 50 ஆண்டு காலம் 1972 கலைஞர் ஆரம்பித்தார் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பதை. அதை இன்ற அளவில் இந்த ஆட்சி நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஏற்பதற்கு முன்பாக 4,22,00,000 பேருக்கு தான் அந்த தண்ணி போச்சு. இந்த 3 ஆண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு மேலாக 1,4 கோடி பேருக்கு 1,25,00,000 பேருக்கு புதிதாக இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 6 மாதம் 7 மாத காலத்திற்குள்ளாக இன்னும் 1 கோடி பேருக்கு கொடுக்குற பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்குற நம்முடைய முதலமைச்சர் அதுக்கு செஞ்ச வேலைகள் நடந்திருக்கு. அதையும் கொடுக்க போகிறோம். ஆக இன்னும் ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 7 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு விட்டது. சாலைகள் போடப்பட்டது, பாலங்கள் கட்டப்பட்டு விட்டது, பள்ளி கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மாநகராட்சி முழுவதும் எல்லா இடங்களிலும் அது கழிவுநீர் சேர்க்கவும், அதே மாதிரி கழிவுநீர் லெட்ரின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கோம். லைட்டு LED லைட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இது எங்கள் இலாக்காவில் மட்டும் நடக்கிறத. மற்ற இலாக்காக்களும் அவரவர்கள் பணியிலே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஆட்சி தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் நல்ல முறையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தோழமை கட்சிகளோடு நல்ல உறவோடு இருந்து கொண்டு இருக்கிறது. 10 ஆண்டு காலமாக, 11 ஆண்டு 12 ஆண்டு காலமாக அந்த தோழமை தொடர்கிறது. வருகாலத்திலும் அது தொடரும். எந்த விதமான எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்பதே இல்லை. லெகுவாக நிச்சயமாக மீண்டும் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அதற்கு மக்களும் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். தோழர்களும் பணியாற்ற தயாராக இருக்கிறார்கள். தோழமை கட்சியும் உறுதுணையாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா நீங்க பேசினதை வச்சுதான் இப்ப இந்த கேள்வியே கேக்குறாங்க. நீங்க சுமூகமான சூழ்நிலை இருக்காது அப்படின்னு நீங்க உங்க கட்சி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசும்போது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஏதாவது சொல்லுவோம். நீங்க நல்லா பாருங்க, நாளைக்கு இது வந்துருச்சுன்னா கஷ்டமாயிடும், நீங்களாம் நல்லா பாருங்கன்னு சொல்றத அதை ஒரு நிருபர் எடுத்து போட்டாரு. அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை. நடந்த தேர்தல் 6 தேர்தல் நடந்திருக்கு. 6 தேர்தலையும் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. இதுல எங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல அதான் அப்ப நீங்க கடுமையா உழைக்கணும் பாருங்க, முன்னாடி மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னத அது ஓஹோ அப்ப திமுக ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறாங்க போல. நான் சொல்றேன், நீங்க பிள்ளைங்களை படிக்க சொல்றேன், நல்லா படுறா, பரீட்சை வரப்போகுது, நல்லா படுறான்னு சொல்ல மாட்டாங்களா பெற்றோர்கள்? அது மாதிரி எங்க தோழர்களை சொல்லுகிற போது நல்லா கவனமா வேலை பாருங்க அப்படின்னு சொல்றோம். அதை வச்சுட்டு உடனடியாக எங்களுக்கு கஷ்டமா இருக்க வருதுன்னா அது எப்படி சரியா இருக்கு? உங்க பேச்சுல இன்னொரு கேள்வி எனக்கு எழுந்ததுன்னா, நீங்க நிறைய அணிகளை சொல்றீங்க பாருங்க. இப்ப அதிமுக வராங்க, நாம் தமிழர் நம்மளை எதிர்க்கிறாங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்கன்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை நீங்க விவரிக்கிறீங்க அதுல. அப்ப இந்த மாதிரி ஒரு பல முனைகள்ல போட்டி வரும்போது அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்க? நீங்க என்னைக்கு சீமா எங்களை ஆதரிச்சாரு? கரெக்ட். என்னைக்கு பிஜேபி எங்களை ஆதரிச்சாங்க? என்னைக்கு அதிமுக என்ன ஆதரிச்சாங்க? எல்லாருமே கடந்த காலத்தில் எதிர்த்தாங்க, இப்போ எதிர்க்க போறாங்க. அவ்வளவுதான். அதுல எங்களுக்கு என்ன இருக்குங்க? அவங்க எதிர்த்ததுனால என்ன கஷ்டம் வருது? நாங்க தான் லெகுவா வெற்றி பெறுவோங்கிற தெம்புல இருக்கமே, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக தரப்புல சொல்றாங்க, திரு ஜெயக்குமார் எல்லாம் பேசும்போது திமுக கூட்டணி கூடாரம் தான் உடைய போது, நீங்க பாருங்க எங்க கிட்ட வரப்போறாங்க எல்லாரும். அவரு அந்த தேர்தல் நேரத்தில் அவங்க பல முயற்சிகளை ஏற்கனவே பண்ணி பார்த்தாங்க. ஏற்கனவே கடந்த காலத்திலையும் பண்ணாங்க, பாராளுமன்ற தேர்தலையும் பண்ணி பார்த்தாங்க. யார் உங்க கூட்டணியை உடைக்கிறதுக்கா? அவங்க கேட்குறாங்கல்ல, ஏதாவது கூட்டணி சேர்க்கறதுக்கு, PMK சேர்க்கறதுக்கு பாடுபட்டாங்க. அவரெல்லாம் வரலன்னு சொல்லி பிஜேபியோட போயிட்டாங்க. அவங்க பார்க்கறதுக்கு தான் பார்க்குறாங்க, அவங்க வரல. அது கிடைக்கணும். இந்த தடவை அவருடைய ஆசை அவர் சொல்றாரு, ஆனால் அங்கே யாரும் போறதுக்கு தயார் இல்லை. அவர் எதை சுட்டி காட்டுறாருன்னா, கூட்டணி கட்சிகளே இப்போ நிறைய இஷ்யூஸ்ல அரசை விமர்சிக்கிறாங்க பாருங்க. அது மின் கட்டண உயர்வா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை விமர்சிக்க, அப்போ அது அதிருப்தியை காட்டுதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க ஏதாவது என்கிட்ட நல்ல பதில் கிடைக்குமான்னு பாக்குறீங்க. நான் சொல்றேன், கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற போது முதலமைச்சர் அதையும் செவிப்படுத்தி அவர் சொல்வதை கேட்டு இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அதனால் அதில் ஒன்றும் இல்லை, அதில் பிரச்சனையெல்லாம் இல்லை. இவங்க நினைக்கிறாங்க அதுக்கு என்ன இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.